السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يقنت منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين وأعتدنا لها رزقا كريما. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி 10 ஒற்றைப்படையான இரவில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்துருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் அவன் வாக்களிக்கத்திருக்கக்கூடிய அந்த எல்லா நலவுகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் அக்கியல் புரிவானாக. எந்த ஒற்றைப்படை இரவுகள் லைலத்துல் கத்ராக இருக்குமோ அந்த இரவை சம்பூர்ணமாக அடைந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவன் விரும்பக்கூடிய முறையில் அந்த இரவை கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்தில் ஒரே ஒரு இரவை தான் லைலத்துல் கத்ராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த ஒரு இரவு இந்த ரமலானில் வந்திருக்கு. அதுலேயும் இந்த கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடைசி 10லையும் ஒற்றைப்படை இரவுகளை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ 21 இதுவும் ஆதரவு வைக்கப்படக்கூடிய இரவுகளில் ஒரு இரவாக இருக்குது. அதனால் இந்த இரவுலிருந்து நாம் பெருநாள் பிறையை பார்க்குற வரைக்கும் ஒவ்வொரு இரவையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த 10 நாளும் நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நம்ம அடைந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த சூரா லைலத்துல் கத்ரில் அந்த இரவினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இந்த குர்ஆனை நாம் அந்த இரவில் தான் இறக்கி வைத்தோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, அதாவது வானத்துக்கு. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒருத்தருக்கு 1000 மாதம் கொடுக்கப்பட்டு அந்த 1000 மாதமும் அல்லாஹுக்காக அவனை வணங்கி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இபாதத்தை செய்தால் எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருப்பாரோ அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடையலாம் அந்த ஒரு இரவை பயன்படுத்தினா. அந்த இரவில் அல்லாஹ் சொல்லுவான், தனஸ்ஸலுல் மலாயிகா. இந்த பூமிக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் பெருங்கூட்டமாக இறங்குகிறார்கள். ஒரு ரூஹ், குறிப்பாக மலக்குகளுடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தர்றாங்க. அல்லாஹு அக்பர். ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் அனுமதித்து போக சொல்கிறான். மின் குல்லி அம்ரின். அந்த இரவில் எல்லா விஷயங்களும் முடிவு செய்யப்படுது. யார் யாருக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன நலவுகள் நடக்கும், என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும், என்னென்ன சோதனைகள் வரும், இதெல்லாம் எல்லாம் முடிவு செஞ்சுட்டான். அதெல்லாம் இந்த பூமிக்கு இறக்கப்படக்கூடிய இந்த இரவு என்பதாக அல்லாஹ் சிலாகிச்சு இந்த ராத்திரியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள் முழு உலகத்திலே பரவி போய் எங்கெல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள் ஈமான் கொண்டவர்கள் தொழுகையிலையும் திக்ரிலையும் துஆவுலையும் மஸ்ஜிதிலையும் பெண்கள் வீடுகள்லையும் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் போய் அவங்களுக்காக துவா செய்வாங்க. முஸ்லீம்கள் துஆவில் இருக்கும்போது மலக்குகள் ஆமீன் சொல்லுவார்கள். இது போன்ற அமல்கள்லாம் இந்த இரவு எது வரைக்கும் நடக்குது? அல்லாஹ் சொல்கிறான், பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். சலாமத்து. அந்த இரவில் என்ன ஆகும்? சலாமத்து இறங்கும். அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தி இறங்கி கொண்டிருக்கிறது. எது வரைக்கும் இது நடக்கும்? ஹியா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும், சுபு தொழுவத்து பாங் சொல்கிற வரைக்கும் இந்த விஷயம் பூமியில் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரம் எவ்வளோ மகத்தானது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை பாராட்டி சொல்கிறான்னு சொன்னால் அந்த இரவுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை செய்யணும்.
இவ்வளோ மரியாதை. முழு மனித சமுதாயமும் மற்ற மனிதர்களுடைய தொடர்புகளை முழுமையாக அறுத்துட்டு அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்க வேண்டிய நேரம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்து காட்டினாங்க. கடைசி 10 வந்துட்டால் ஷத்தல் மிஸர், தங்களுடைய கச்சலை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். வஐகல அஹ்லஹு, தங்களுடைய குடும்பத்தார்களை தூங்க விட மாட்டார்கள், எழுப்பி அமலில் விட்டுருவாங்க. தூங்குகிற நேரம் இல்லை, தூங்குகிற ராத்திரி கிடையாது, தொழுங்க ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அல்லாஹ் வணங்கக்கூடியவங்க. குறிப்பாக இந்த 10 நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் படுக்கையை சுருட்டி விடுவார்கள், படுக்க மாட்டாங்க. முழு இரவும் அவ்வளோ புனிதமானது. இப்போ நாம் இந்த இரவில் எப்படி கழிக்கிறோம், எப்படி போயிட்டுருக்குது? சில ரக்காத்துகள் தொழுதுட்டு பிறகு இந்த தொழுகையெல்லாம் வீணாக போகிற மாதிரி செயலில் ஈடுபட்டுறோம். வீணான பேச்சு, அரட்டை, ஊர் சுற்றுறது, நல்ல நல்ல உணவுகள் சாப்பிட்றது, இதில் நேர காலத்தை கழிச்சிடுறோம். பிறகு செஞ்ச அமலும் வீணாகிடுது. செய்கிற அமலே ஒழுங்காக செய்கிறது இல்லை. இஹ்லாஸோட, அல்லாஹுடைய பயத்தோட, அழுகையோட இரவை கழிக்கிறோமா? இந்த ஒரு ராத்திரி போயிருச்சுன்னா அடுத்த வருஷம்தான், இது ஹயாத்தோடு இருந்தால்தான். என்ன கேரண்டி இருக்குது? இது பெரிய 1000 மாதம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த சூறா இறங்க காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்கிட்ட கவலை இருந்துச்சான். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த பூமியில், 500 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 300 வருஷமெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்களுக்கு 60க்கு 70க்கு மத்தியில் தான், ஒரு 100 வருஷம் வாழ்ந்தாலே ஆச்சரியம். இப்போ நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு அமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப சொற்பமான அமல் தானே செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நூஹ் நபியோட காலத்தில் இருந்த முஸ்லீம்கள் 1000 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்தவங்க நன்மை எவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு நபி அதிகமான ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டவங்களுடைய முஸ்லீம்கள்லாம் நிறைய நன்மையை கொண்டு வரும்போது நாங்கள் ஒரு 60-70 வருஷம் நன்மையை தானே கொண்டு வருவோம். அதை நினச்சி கவலைப்பட்டான். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி ஆறுதல் சொன்னான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இரவு வச்சிருக்கிற அந்த இரவை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர் எல்லா பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார். அந்த ஒரு இரவை யார் இழந்தாரோ, ஹயாத்தோடு இருந்து ஆஃபியத்தோடு இருந்து அந்த இரவில் சரியான முறையில் வணக்கம் புரியவில்லை என்று சொன்னால் அவர் அனைத்து நலவுகளையும் இழந்து விட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த மாதிரி பாக்கியமற்றவங்களாக நம்ம ஆகிராமல் இந்த இரவுகளை பயன்படுத்தி பாக்கியம் பெற்ற நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்ப்பானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அஹ்ஸாப் என்று சொன்னால் படைகள். இந்த சூறாவில் ஒரு படையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லீம்களையும் எப்படி பத்ரில் பார்த்தோமோ, முஸ்லீம்களை அழிக்கணும்னு சொல்லி படையெடுத்து குறைஷிகள் வந்தாங்க, தோற்று போனாங்க, தோல்வியை சந்தித்தாங்க, மாண்டு போனாங்க, பெரிய நஷ்டத்தை சந்தித்தாங்க. பிறகு அவங்க சும்மா இருக்கலை, அடுத்த உஹது வந்தாங்க. இப்படி வருஷம் ஒவ்வொரு படையெடுப்புகள் நடந்துச்சு முஸ்லீம்கள் மேலே. அதில் ஒரு பெரும் படையெடுப்பு தான் அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய அஹலி யுத்தம் நடந்தது. ஹந்தக் போர்ன்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரி 6 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லீம்களையும் அழிக்கணும் சொல்லி யூத தலைவன் ஹுயை இப்னு அக்தப் என்பவன் குறைஷிகளை தூண்டிவிட்டு அதுபோன்று முக்கியமான கோத்திரத்தார்களெல்லாம் தோண்டி ஆயுதங்களை உதவி செய்து படையெடுத்துட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக மதீனாவை தாக்கிட்டோன்னு சொன்னால் அவங்கள அழிச்சிடலாம், எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்று சேர்ந்தாங்க. 12,000 பேர் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்குறதுக்காக படையெடுத்து வர்றாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை யோசித்து பாருங்கள். நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்குனாங்க, பதற்றமான சூழ்நிலையை உண்டாக்க நினைச்சாங்க எதிரிகள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமான் கொண்ட சஹாபாக்கள் உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்தான். எப்போவெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் சஹாபாக்களுக்கு முன்னாடி சொல்லப்படுமோ அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் கூடும்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும். சொல்லுவாங்க, உங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக எதிரிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நீங்கள் எல்லாம் பயந்துக்கிடுங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஃபஸாதஹும் ஈமானா, அவங்களோட உள்ளத்துடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஈமான் கூடியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். உள்ளத்தில் பயம் வரலை, ஆஹா எதிரிகள் சூழ்ந்துட்டாங்களா, அடிக்க போகிறாங்களா, எங்கள் மேலே தாக்குதல் தொடுக்க போகிறாங்களா, அச்சம் வரலை, ஈமான் கூடியது அவங்களுக்கு. நாவுல திக்ர் செய்தார்கள். வகாலு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.
அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன்னு சொல்லி சென்று சும்மா இருக்கலை. எது தாக்குதல் தொடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் இறங்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்மட்ட சஹாபாக்களை கூட்டி ஆலோசனை மஷூரா செஞ்சாங்க, என்ன செய்யலாம். பல அபிப்பிராயங்கள். கடைசியாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா ஃபாரசியத்தை சேர்ந்தவங்க, அவங்க அபிப்பிராயம் சொன்னாங்க, இது போன்ற சூழ்நிலை வந்துட்டால் எங்கள் பகுதியில் என்ன செய்வோம், நாங்கள் பெரிய அகழியை தோண்டிடுவோம். குதிரை படைகளோ யாருமோ தாண்டி வர முடியாத அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் குழிகளை தோண்டிடுவோம். வெளியில் நின்று அம்புகளை மட்டும்தான் தாக்கி கொள்ள முடியும், நேரடியாக வாளெடுத்து வந்து மோத முடியாது. பெரும் படையெடுப்பு வரும்போது இந்த மாதிரி நாங்கள் செய்வோம்னு சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அபிப்பிராயமாக ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, மதீனாவில் எந்த பகுதியில் அவங்க உள்ள தாக்குதல் தொடுக்கிறது வர்றதுக்கான பாதைன்னு இருக்குதோ அந்த பாதையில் சஹாபாக்களை பிரித்து கொடுத்து 40 முழம் 20 பேருக்கு கொடுத்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் 20 பேர் சேர்ந்து இந்த 40 முழத்துக்கு இவ்வளோ தூரம், நீங்கள் இத்தனை மீட்ரு, இப்படியாக சஹாபாக்களை பிரித்து குழி தோண்ட விட்டாங்க. சஹாபாக்களுக்கு அது சரியான முறையில் செஞ்சு முடித்தாங்க. எதிரி படைகள் வர்றதுக்குள்ளே இங்கே எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. எதிரிகள் வந்து பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, இது அரபுகளாகிய நம்மளுடைய பழக்கம் இல்லை, இது பாரசீகத்தை சேர்ந்தவங்களுடைய நடைமுறை, அதை இவங்க கையாண்டு இருக்கிறாங்க. ஆத்திரம் வெறியில் இவ்வளோ பெரிய படையை கொண்டு வந்துட்டோம், எப்படி போகிறது, குதிரையால் தாண்டி போக இயலாது. முஸ்லீம்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, கடுமையான குளிர் காலம், கடும் பசி, பஞ்சம் பசி பட்டினி. இந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை, பொறுமையோடு இந்த வேலையை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் செய்கிறாங்க. குழிகள் தோண்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் பசி, பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. இதில் பல்வேறு அல்லாஹுடைய வல்லமைகளை பார்த்தாங்க. சஹாபாக்கள் பசி பட்டினியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வயிற்றை காட்டுவாங்க. யா ரசூலல்லாஹ், வயிற்றில் ஒன்றும் இல்லை, கல்லை கட்டிக்கிறோம், சாப்பாடு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வயிற்றை திறந்து காட்டினாங்க. நான் 2 கல்லை கட்டிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் பசினால் அவங்க முகம் வாடி போய் இருக்கிற அந்த நிலையை பார்த்துட்டு தான் மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு பசி பட்டினியில் இருக்கிறாங்க, என்னால் பார்த்து சகிக்க முடியலை, வீட்டில் இருக்கிற ஒரு கண்டுக்குட்டியை அறுத்து நீங்கள் சமைச்சிட்டு தயாராகுங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க. ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அங்கே நிற்கிறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்து எத்தனை பேர் சாப்பிட இயலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு 4-5 பேர் வாங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக அறிவிப்பு செஞ்சாங்க, வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லி. இருக்கிற பசியில் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்கே அடுப்புக்கிட்ட யாரும் போக வேண்டாம், நான் அங்கே வர்ற வரைக்கும் அதில் யாரும் கை வைக்க வேண்டாம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடுப்படிக்கு போயிட்டாங்க. சமயக்கட்டில் போய் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து ரொட்டிகள் எடுத்து கொடுக்குறாங்க, கறிகளை ஊற்றி கொடுக்குறாங்க. ரொட்டி கறியை சஹாபாக்கள் அன்றைக்கி சாப்பிட்டாங்க. அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க, மிச்சம் மீதி இருக்க செஞ்சு தான் பரக்கத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களில் இது ஒன்று. பசி பட்டினி பஞ்சமான நேரங்களில் தண்ணி பஞ்சமாக இருந்தாலும் சரி, உணவு பஞ்சமாக இருந்தாலும் இப்படி அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். இப்படியாக பல்வேறு சம்பவங்கள் இந்த நேரங்களில் நடக்குது. எதிரி படைகளும் வந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போர் நடக்காமலே வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அதை ஞாபகப்படுத்தி இந்த சூறாவில், ஈமான் கொண்டவர்களே, உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நினைத்து பாருங்கள். 1 மாத காலம் அந்த முற்றுகை நீடிச்சிச்சு. 1 மாதம் பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் அந்த நேரத்தில் மூமின்களுடைய உள்ளங்களில் என்ன செஞ்சிச்சுங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான நேரம். அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் பாதுகாப்பாக இருந்துச்சு. முனாஃபிகீன்கள் நிர்பந்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் தடுமாறி போய் இதெல்லாம் அல்லாஹ் ரசூலை நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாதாமா வஅதன அல்லாஹ் வ ரசூலுஹு இல்லா குரூரா, வெற்றி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி நம்மளாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி முனாஃபிகீன்கள்லாம் பேசிக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த குழி வெட்டக்கூடிய சமயத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை குறுக்கிட்டுச்சு, அதை வெட்ட முடியலை. ஏன்னா அந்த பாறை அப்படி இருந்தால் அது வழியாக ஏறி வந்துடுவாங்க. அதையும் உடைச்சி ஆகணும். சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலாம் இப்படி ஒரு பாறை குறுக்கிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களே வந்தாங்க. தாங்க வைத்திருந்த அந்த கோடாலியால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி ஒரு அடி, அல்லாஹ் அக்பர் சொல்லி அடித்தாங்க. அந்த பாறை சிதறும் போது அதில் ஏற்பட்ட அந்த ஒளி, அந்த பிரகாசத்தால் பாரசீகத்தினுடைய கோட்டைகளும் அந்த மதாயின்களுடைய கோட்டைகளும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி அடித்தாங்க. அதுலேருந்து 2வது ஒளி வருது. அதிலிருந்து
ரோம் நாட்டினுடைய வெள்ளை மாளிகைகளுடைய காட்சிகள் அதில் காட்டப்படுது. இப்படி 3 தடவை நபிசாசம் அடித்து அந்த எல்லாம் சுக்குநூறாக ஆக்கப்பட்டுருச்சு அந்த பாறை. நபிசாசல் அந்த குழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தங்க கையை கொடுத்து அவங்க வெளியே கொண்டு வர்றாங்க. வந்ததும் இந்த அற்புதத்தை சொல்லி காட்டுறாங்க. யார் ரசூலல்லாஹ் இப்படி ஒரு காட்சியை பார்த்தோமே, என்ன விஷயம்? நபிசாசம் பக்கத்து இந்த சஹாபா கிடையாது, நீங்களும் இப்படி பார்த்தீங்களா? ஆமாம் யார் ரசூலல்லாஹ் பார்த்தோம். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொண்டு அல்லாஹாலா பிற்காலங்களில் ரோமும் பாரசீகமும் இந்த கோட்டைகளெல்லாம் ஒரு பிற்காலங்களில் இஸ்லாமிய நாடுகளாக ஆகும், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியாக்கி தருவாங்கிற சுப செய்தியை இந்த கஷ்டமான நேரத்தை சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அல்லாஹ் இவ்வளோ பெரிய விரிவான ஒரு காலத்தை நமக்கு சுபிச்சத்தை வச்சிருக்கிறாங்கிற அந்த ஆறுதல் அந்த நேரத்தில் சஹாபாவுக்கு கிடைக்குது. இதை தான் முனாஃபிக்குங்க சொன்னாங்க, எங்கே நிம்மதியாக போய் சிறுநீர் கூட கழிக்க இயலலை, எதிரிகளை முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இப்போ உட்காந்துட்டு இவர் பாரசீகத்தையும் ரோமையும் வெற்றி கொள்ள போகிறாராம் என்பதாக கேலி கிண்டல் பண்ணாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை இறக்கி புயல் காற்றை அனுப்பி எதிரி படையினர்களை புறமுதுகிட்டு ஓட வைத்தான். அல்லாஹ் தஆலா இது ஜாஅத்கும் ரீஹுன், அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். காற்றை அனுப்பி நாம் அவர்களை விரட்டி அடித்ததை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி எந்த ரூபத்தையும் வரலாம். சில காலம் கஷ்டம், சிரமம், தியாகத்துக்கு பிறகு தான் ஒரு பெரிய நிலை அடைய முடியும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா 2 தடவை அல்லாஹ் சொல்லுவான். கஷ்டத்துக்கு பிறகு தான் லேசு. வாழ்க்கையில் கஷ்டம் சிரமப்படாமல் எந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. உலகத்திலே பார்க்குறோம், உலகத்தில் ஒருத்தர் மனம் வாங்கணும், வீடு கட்டணும்னா பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னாடி தான் அதை அடைய முடியும்னு இருக்கும்போது ஒரு பெரிய சொர்க்கம், கோடான கோடி வருஷம் வாழ போகிற மறுமையில் பெரிய நிரந்தர வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு நிரந்தர சொர்க்கம் போகணும்னு சொன்னால் சும்மா போயிட இயலுமான்னு நல்லா கேட்குறான். கஷ்டப்படாமல் போகலான்னு பார்க்குறீங்களா? நான் சோதிப்பேன், கஷ்டங்களை தருவேன், சோதனைகளை தருவேன். அந்த நேரத்தில் நீங்களுடைய பொறுமை, தியாகம் செய்யக்கூடியவங்க யார்? அல்லாஹுடைய தீனுக்காக தியாகம் செய்கிறவங்க யார்? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்களில் யார் தியாகிகள் என்று நான் பார்க்க வேண்டாமா? அதனால் வர கஷ்டங்களை சகித்து பொறுமைசாலிகள் யாருங்கிறத தியாகம் செஞ்சால் தானே, பரீட்சை வச்சா தானே தெரியும் யார் பாஸ் யார் ஃபெயிலுண்டு. பரீட்சை வைக்காமல் எதுவுமே தெரியாது. ஸ்கூலில் பார்க்குறோம், மதரசாவில் பார்க்குறோம், பரீட்சை ஏன் வைக்கிறாங்க? படித்து கொடுத்ததில் யார் எந்த தரத்தில் இருக்கிறாங்கன்னு பரீட்சை வச்சாதான் ரிசல்ட்டு தெரியும். அதே போல் தான் அல்லாஹ் வாழ்க்கையில் ஈமான்தாரிகளை சோதிக்கிறதுக்காக சில கஷ்டங்கள், வறுமை, பசி, பட்டினி எல்லாம் கொடுப்பான். அப்புறம் அல்லாஹுடைய தீனுக்காக தியாகம் செய்ய வச்சு அதில் அல்லாஹ் அவங்கள பொறுமை செய்ய வைக்கிறான். பொறுமை செய்கிறாங்களா அது ரெண்டையுமே அல்லாஹ் சொல்கிறான். அந்த கஷ்டமான நேரத்தில் முஸ்லீம்களுடைய வார்த்தை சொன்னாங்க, ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக அல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இது அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு வாக்களித்த விஷயந்தான், இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவோன்னு சொன்னான். இதுக்கு பேர் எங்கள் வெற்றி அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். பெரிய வெற்றியும் வந்துச்சு. அந்த கஷ்டமான நேரத்தில் ஈமான் கூடியது, முஸ்லீம்களுடைய ஈமான் கூடனுச்சு. முனாஃபிக் எங்களுடைய ஈமான் பலகீனமாக போய் அவங்க பாவிகளாக ஆனாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் வளர்ப்பு பிள்ளை சம்பந்தமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுவான். பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தாங்க, உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க மக்காவுக்கு விற்கப்பட்டவங்க, நபிசாசத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுச்சு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மூலமாக. ஆனால் இவங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்க, அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்து விற்கப்பட்டாங்க சந்தையில். அந்த காலத்தில் மனிதர்களை விற்பாங்க கடத்திட்டு போய். கடைசியில் இவங்களுடைய தாய் தந்தையருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு, இப்படி மக்காவில் ஒருத்தர் தன்னுடைய மகன் ஸெய்தை வளர்க்குறான்னு கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார், எப்படியாவது அழைச்சிட்டு வர்றதுக்காக அவர் பிணை தொகையாக கொடுத்து வாங்கிறதுக்காக பெரிய செல்வத்தை எடுத்துகிட்டு மக்காவுக்கு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், நீங்கள் ரொம்ப சிறந்தவங்க, உயர்ந்தவங்க, நற்குண சீலர் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளெல்லாம் சொல்லிவிட்டு, சரி எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னுடைய மகன் தங்களிடத்தில் இருக்கிறாங்க, நான் அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி தானே, வேறு ஒன்றும் இல்லையே. சரி, நான் யாரையும் நிர்பந்தித்து அனுப்ப மாட்டேன். அந்த ஸெய்து உங்களோட வர்றதுக்கு விரும்பினா தாராளமாக அழைச்சிட்டு போங்க. அது போக மறுத்தாருன்னு சொன்னால் நான் கட்டாயப்படுத்தி அனுப்ப மாட்டேன். சரியான்னு கேட்டாங்க. நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு மேலே உபகாரம் செஞ்சிட்டீங்க,
நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோன்னு சொன்னாங்க. ஏன்னா எந்த பிள்ளை அம்மா அப்பாவோட போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அந்த நியத்தை பெற்றோர்கள் சொன்னாங்க, நாங்கள் எப்படியாவது அழைச்சிட்டு போகிறோம், வரலன்னு சொன்னால் நீங்களே வச்சுக்கிடுங்க. நபிசாசம் கூப்பிட விட்டாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. கேட்டாங்க, ஸெய்த் இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? நிச்சயமாக தெரியும் ரசூலுல்லாஹ், இது எங்களுடைய வாப்பா, இது எங்களுடைய சாச்சா. சரி, என்ன செய்தி? உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, விருப்பம் இருந்தால் நீங்கள் பெற்றோரோட ஊருக்கு போகலாம், நீங்கள் விருப்பம் இருந்தால் இருக்கவும் செய்யலாம், உங்களுக்கு இப்போ சுதந்திரம், எது வேணும்? அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தங்களோடு இருக்க தான் விரும்புகிறேன், நான் பெற்றோடு போக விரும்பலைன்னு சொன்னாங்க. யாருங்க? ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அடிமையாக இருக்கிறவங்க பெற்றோர்கள் வீட்டுக்கு கூட்டி போய் வந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. தந்தையும் அவருடைய சிறிய தந்தையும் பார்த்துட்டு, ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை விட ஒரு அடிமை வாழ்க்கையை நீ விரும்புறியான்னு கேட்டாங்க. இப்போ ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் யாரிடத்தில் அடிமையாக இருக்கிறேன்? தந்தையை விட சிறந்த தந்தை, நபிமார்களுடைய தலைவர், அவங்களுடைய பராமரிப்பில் எனக்கு கிடைக்கிற பாக்கியம் போல் நான் இன்னும் எங்கேயும் எனக்கு கிடைக்காது, நான் இதை விட்டு வரமாட்டேன்னு சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா மடியில் உட்கார வச்சு சொன்னாங்க, இவரை நான் என்னுடைய மகனாக ஆக்கி கொண்டேன்னு சொன்னான். நான் இவரை இப்போலேருந்து என்னுடைய மகன். நபிசாசத்து அந்த மாதிரி வளர்ப்பு பிள்ளையாக நபிசாசம் வளர்த்தவங்க தான். ஆனால் அரபுகளிடத்தில் அறியாமை காலத்திலேருந்து வளர்ப்பு மகனை சொந்த மகனாக கணிக்கப்பட்டது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலையும் சொத்து பங்கீடில் கூட வளர்ப்பு மகனுக்குன்னு இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற்காலங்களில் அந்த சட்டத்தை நீக்கிட்டான். வளர்ப்பு மகன் சொத்தில் பங்காளியாக வர இயலாது. வளர்ப்பு மகன் சொந்த மகனை போல அல்ல. அப்போ அந்த ஸெய்துடைய வாப்பா யார்? ஆரம்ப காலத்தில் அரபுகள் சொல்லுவாங்க ஸெய்த் இப்னு முஹம்மதுடைய மகன் ஸெய்துன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த சூரா அஹ்ஸாபில் அதை எல்லாத்தையுமே அல்லாஹ் ரத்து செஞ்சான். அவர் உண்மையான தந்தையின் பேரை சொல்லி தான் அழைக்கப்படணும். என்னதான் வளர்ப்பு பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் தன்னுடைய பேரோட, இது என் புள்ளேன்னு என் பேரை சேர்த்து இந்த மகன் சொல்லக்கூடாது. உண்மையிலே யாருடைய மகனோ அவருடைய பேரை சொல்லி தான் அழைக்கப்படணும். மறுமையிலையும் தந்தையின் பேர் சொல்லி தான் குழந்தைகள் அழைக்கப்படும் என்பதா அதாலிக்க ஹூ அக்ஸத்து இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் ஆக நீதமானது. பெற்றது ஒரு ஆள் வேற ஆள் போய் நினைப்பீங்களா? அது இஸ்லாத்தில் பெரும் பாவமாக பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அந்த மாதிரி அடுத்தவங்களோட நிஸ்பத் செய்து இன்னாருடைய பிள்ளையாக இருக்க அதை மறுத்துட்டு, இல்லை இது இவருடைய பிள்ளைன்னு சொல்கிறது இருக்குதே, அது அல்லாஹ் வன்மையாக கண்டு. இஹ்வானுக்கும் ஃபித்தீன், உங்களுடைய தீனுடைய சகோதரர்கள்னு வச்சுக்கிடுங்க. இன்னாருடைய யாருடைய பிள்ளைன்னு தெரியலை, வாப்பா தெரியலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சகோதரன்னு சொல்லிக்கிடுங்க. ஆனால் தன்னுடைய மகன்னு சொல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வன்மையாக கண்டித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பிற்காலத்தில் நிக்காஹ் செய்யக்கூடிய காலம் வரும்போது தன்னுடைய மாமி மகள் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கூடிய விரைவில் அந்த வாழ்க்கை பிரிவு ஏற்படுது, தலாக் ஆகுது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த எண்ணம் வருது, ஸைனப் மாமி மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமி மகள். அவங்க இத்தாவுடைய காலம் முடியும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சாங்க மாமி மகளை நாமளே நிக்காஹ் செய்து கொள்ளலான்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், நான் இப்போ ஸைனபை நிக்காஹ் செய்தால் மக்கள் என்ன பேசுவாங்க, தன்னுடைய மருமகளையே முடிச்சிட்டாருமாங்களே. ஏன் ஸெய்து வளர்ப்பு மகன், சொந்த மகனை போல கருதி கொண்டு இருந்தாங்க. இப்போ அந்த மகனுடைய மனைவியாக இருந்தவங்க, மருமகளாக இருந்தவங்க இப்போ தலாக் ஆயிருச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இதாவுடைய காலம் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மச்சியை நிக்காஹ் செய்ய விரும்புகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தடையாக தெரியுது. அப்போ அல்லாஹ் அதையும் ஆயத்தை இறக்கி, இல்லை இது வளர்ப்பு மகன், உங்கள் மகனும் அல்ல, இந்த பொண்ணு உங்களுக்கு மருமகளும் அல்ல, இது உங்களுக்கு மாமி மகள் தான். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தான் அனுமதி கொடுக்குறான், தூது அனுப்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு இந்த மாதிரி உங்களை நிக்காஹ் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய எண்ணம் ஆசை தான், அல்லாஹுடைய நபியினுடைய மனைவியாக இருந்தால் உம்மஹாத்துல் முஃமினீன் நம்ம வந்துடுவோம், மூமின்களுக்கு தாயாக ஆக்கப்படுவோம், பெரும் பாக்கியம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க இதை யோசித்தாங்க. தூது சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, நான் அதுக்கு தகுதியானவளா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, நபியினுடைய மனைவியாக இருக்க நான் தகுதியானவளா,
என்னால் நபிசாசது கீழே இத்தாத்தில் நான் குறை செஞ்சா, அவங்களுக்கு கட்டுப்படுறத நான் மாறி செஞ்சா பெரிய பாவியாக ஆயிடுவேனுங்கிற அந்த அச்சத்தில் அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்கிறேன். யார் இடத்துல? அல்லாஹ் இடத்துல ஆலோசனை பண்ணுறதுனா இஸ்திகாரா. நான் அல்லாஹ் இடத்துல தொழுது கேட்டுட்டு சொல்கிறேன்னு அல்லாஹ்ட்ட தொழுகிறாங்க 2 ரக்காத்து. அதான் இஸ்திகாரான்ட்டு நபிசா சொல்ல நம்ம கற்றுத்தந்த ஒரு அமல். அது அந்த அமல் அல்லாஹ்ட்ட செய்கிறாங்க. அல்லாஹ் இதில் ஹைர் இருந்தால் நடத்திவை, இதில் எனக்கு ஹைர் இல்லை, நலவு இல்லை என்று சொன்னால் இதை விட்டு என்னை திருப்பிடு, இதை விட சிறந்தது எனக்கு முடிவு பண்ணு என்பதாக அந்த கருத்துள்ள அந்த துவாவையெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வஹீயின் மூலமாக திருமணம் செய்து வைத்தான். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, நபியே உங்களுக்கு நாம் இந்த பெண்ணை நாம் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் இந்த நிக்காஹை பற்றி தான் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் நடந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி, இதை வச்சு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா பெருமைப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு மனைவிமார்களும் பல விஷயங்களை கொண்டு பெருமை, அதாவது தன்னை அல்லாஹ் கிடைச்ச பாக்கியமாக சொல்லி காட்டும் பொழுது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் உங்கள் உம்மா அப்பா கல்யாணம் முடித்து வச்சாங்க, எனக்கு அல்லாஹ் கல்யாணம் முடித்து வைத்தான், எனக்கு வானத்தில் அல்லாஹ் வழியாக இருந்தனுக்கு நிக்காஹ் செய்து வைத்தான்னு என்ன செய்வாங்க? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவாங்க. இப்போ ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கல்யாணத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அளவில் வலிமா விருந்து கொடுத்தாங்க. ரொட்டியும் கறியுமாக கொடுத்த ஒரு கல்யாணம் எதுன்னு சொன்னால் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹ் செஞ்ச சமயத்தில் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சஹாபாக்கள் அழைத்து 10 நபர்களுக்காக, சின்ன வீடு சின்ன இடம், 10 பேர் சாப்பிட்டுட்டு போன பிறகு அடுத்த 10 பேர் வரணும், இந்த மாதிரி சாப்பாடுக்காக ஏற்பாடு செய்து வலிமாவுடைய அழைப்பு நடக்குது. இந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டு போகிறதுக்காக அப்படி உட்காந்துருந்தாங்க. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பெண்களும் இருக்கிறாங்க, சின்ன இடம். அப்போது அந்த நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களையும் பார்வைப்படுற நிலை ஏற்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையுமே ஆண் பெண் கலப்படம் எங்குமே கூடாது, அது அல்லாஹ் ஒரு பெரிய ஆயத்தாக இறக்கி அந்த இடத்துல அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுஹுலு புயூத்தன் நபி, நபியினுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அனுமதி கேட்காம போகாதீங்க. முதல் விஷயம், இல்லா யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாலிரீனா, ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு சாப்பிட அனுமதி கொடுத்தா சாப்பிட மட்டும் போங்க, சாப்பிட்டீங்கன்னா வெளியாயிருங்க. ஃபைதா தைம்தும் ஃபந்தஷிரு வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ், கல்யாணக்கார வீட்டில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்டு உட்காரக்கூடாது. இன்னதாலிக்க கான யுதின் நபிய ஃபயஸ்தஹீ மின்கும், ஏன்னா நீங்கள் நபிசாச வீட்டில் உட்காந்து சாப்பிட்றீங்க, அடுத்த ஜமாத்து வந்து சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குதே, அவர் மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வேதனையை கொடுக்கிறது. வீட்டார்களுக்கு கஷ்டம் தானே, எப்போ இதெல்லாம் சாப்பிட்டு போவாங்க, உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்களே, நம்ம கணவன் மனைவியை பார்க்கவும் மனைவி கணவனை பார்க்கவுங்கிற ஆர்வத்தை இருக்கிற அந்த நேரத்தில் இந்த நேரத்தை வந்தவர்கள் எடுத்துக்கொள்வது இருக்குது. இது அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இது அவங்க செய்கிற அநியாயம். அதை விட பெரிய அநியாயம் என்னங்க? மாப்பிள்ளையை கடத்திட்டே போயிடுறது. எப்போது இல்லாத பாசம் அன்னைக்கு வந்துடும் தோழர்களுக்கு. இவங்கெல்லாம் தோழர்கள் அல்ல, சைத்தான்கள், நண்பர்கள் அல்ல, எதிரிகள். உண்மையான நண்பன் யார்? இஷாவுக்கு பிறகு உடனே அனுப்பி விட்டு போயிடணும், முசாபா செஞ்சுட்டு போகிறவங்க தான் உண்மையான நண்பர்கள். ஊரை விட்டு ஊரை கடத்திட்டு போயிடுறது, போய்ட்டு சாமத்தில் கொண்டு வந்து விடுறது, இதெல்லாம் சாபம். அந்த மணப்பெண்ணுடைய அந்த சாபம், அந்த அல்லாஹ் சொன்ன ஃபயஸ்தஹீ மின்கும், தம்பதியாக இருக்கிறவங்க சொல்ல வெட்கப்படுவாங்க. புது மாப்பிள்ளை சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஆனால் அந்த மனோநிலையை புரிஞ்சு அல்லாஹ் இங்கே நமக்கு சட்டமாக சொல்கிறான் அந்த விஷயத்தை. இவ்வளோ தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபயஸ்தஹீ மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திருமண வீடுகளில் இன்றைக்கி சர்வசாதாரணமாக கலப்படம் ஏற்பட்டுரும். விருந்து பரிமாற ரசகம் கொடுக்க வாங்க இடத்துல ஆம்பளை பொம்பளை பார்க்கறது இல்லை. அல்லாஹ் அங்கே இடத்துல சொல்கிறான், ஃபைதா சஅல்துமூஹுன்ன மத்ஆன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு உம்மா தான் அவங்க. இந்த சூரா அஹ்ஸாபுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யார்? நமக்கு உம்மாமார்கள். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள், உம்மா. சாதாரண உம்மா இல்லை,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அவங்கள யாரும் நிக்காஹ் செய்யக்கூடாது. வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. எப்படி ஒரு தாயை நிக்காஹ் செய்யலாதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை இந்த உம்மத்தில் யாரும் கல்யாணம் முடிக்க முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தாயினுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டு உம்மா தானேன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு கேளாது. மின் வராஇ ஹிஜாப், மரப்புக்கு பின்னாடி இருந்தால் பேசணும். யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், உம்மாமார்கள், யார்? சஹாபாக்கள். வஹி இறங்கிட்டு இருக்குது. எவ்வளோ பேணுதலானவங்க, தக்குவாதாரிகள். அந்த பேணுதலின் உச்சத்தில் இருக்கிற அந்த சஹாபாக்களுக்கு, அந்த உம்மஹாத்துல் முஃமினீன்கிற இடத்துல மரப்புக்கு பின்னாடி இருந்து தான் பேசணும்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இன்றைக்கி நம்மெல்லாம் இந்த ஆயத்து எந்த அளவுக்கு நம்ம அமலில் இருக்குது. ஒரு கல்யாணம்னு வந்துட்டா எல்லாரும் மாப்பிள்ளையாடுறாங்க, எல்லாரும் பொண்ணாயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாருடைய பார்வை கலப்படை ஏற்படுற நிலை உண்டாகுது. சாப்பாடு பரிமாறுற நேரங்களில் இன்னும் பெண்கள் இன்னும் சோடிச்சு கொள்கிறாங்க. தங்களை வெளி காட்டுறதில் இன்னும் இன்றைக்கி சொல்லவே தேவையில்லை. மீடியாவுடைய காலம். செல்ஃபி எடுத்துக்கொள்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் குரூப்பாக எல்லாரையும் பார்க்கலாம். இன்றைக்கி குரான் எல்லாம் இன்றைக்கி ஓதுறதும் இல்லை, அமலும் இல்லை. குரானை நம்ம கையாலே கிழிக்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே செய்கிற பாவங்கள் இது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சில ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்கிறான். சில பேர் விளக்க சொல்கிறாங்க, இது ரசூலோட மனைவிமார்களுக்கு தாங்க இந்த சட்டம். யாருக்கு? இந்த மரப்புக்கு பின்னாடி இருந்து பேசுகிறது, இந்த முகத்தை மூடுறதுலாம் நபி ஸல்லல்லாஹு மனைவிமார்களுக்கு தான் இது. ஏன் அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா நிசா அன் நபி லஸ்துன்ன க அஹதி மினன் நிசா. நீங்கள் மற்ற பெண்களை போல் கிடையாது, மற்ற பெண்களுடைய சட்டம் மாதிரி உங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ் அப்படி நீங்கள் மற்ற பெண்களை போல் சாதாரண பெண் இல்லை, நீங்கள் நபியினுடைய மனைவினா உங்கள் அந்தஸ்து எல்லாமே எல்லா அமலுக்கூடிய நன்மை ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், தண்டனையும் ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னு அல்லாஹ் எதுக்கு சொன்னான்டா, உங்களுக்குள்ள சட்டம் வேறு மற்றவங்களும் சட்டம் வேறுங்கிறதுக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கே இந்த சட்டம்னு சொன்னால் சாதாரண பெண்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? பேணித்தான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய பரிதாவை போட்டு காட்ட இயலாது. பெண்கள் எப்படி வாழணுங்கிற ரசூலை வாழ்ந்து காட்ட இயலாது. யார் தான் வாழ்ந்து காட்டணும்? பெண்கள் தான் வாழ்ந்து காட்டணும். ஆடையிலையும் பரிதாவுலையும் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்திலையும் பெண்களுக்கு உதாரணம் பெண்கள் தான். அப்போ அவங்க ரோல் மாடலாக இருக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான்னு சொன்னால் அது அவங்களுக்கு தாங்க, இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி முட்டாள்தனம். அப்போ அல்லாஹ் சொல்கிறா நீங்கள் மற்ற பெண்களை போல் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நபிசாச மனைவியாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்து மற்றவங்க அமல் செய்ய வேண்டியது இருக்குது. அதில் அல்லாஹ் ஒரு சில உபதேசம் செய்யும் போது முதலாவது சொல்கிறான், இனி தக்கை துண்ண. நபிசாச மனைவியாக பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால் ஃபலா தக்தஅன பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதும் வகுல்ன கவுலம் மஅரூஃபா. நீங்கள் அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுகிற கட்டாயம் ஏற்பட்டால், எல்லாருமே மகன் மாதிரி தான். ரசூலோட மனைவிமார்களுக்கு எல்லாரும் யார்? சஹாபாக்கள்லாம் புள்ள மாதிரி அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்துட்டான். ஆனால் அந்நியவர்கள் தான், என்னதான் இருந்தாலும் அந்நியவங்க தான், பெத்த தாய் போல கிடையாது. அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், அந்நியவங்கள்ட்ட பேசுகிற கட்டாயம் வந்தால் குலைந்து பேசாதீர்கள். எப்படி கணவன்கிட்ட பேசுகிற மாதிரி, தந்தைகிட்ட பேசுகிறது போல், மகன்கிட்ட பேசுவதை போல, சகோதரன்கிட்ட பேசுவதை போல அந்நியவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் குலைந்து பேசாதீர்கள். ஃபலா தக்தஅன பில் கவுல். ஏன்? அதனால் எதிரில் இருக்கக்கூடிய ஆணுடைய உள்ளத்தில் சபல எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமாகலாம். குரலுக்கு பருதா. பெண்களுடைய வெறும் அழகுக்கு மட்டும் பருதா இல்லை, பெண்களுடைய குரலுக்கும் அல்லாஹ் பருதா இடுகிறான். அந்த மாதிரி பேசுகிற நிலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறேன். அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, பெண்கள் என்ன செய்யணுமா? வாயில் துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு குரலை மாற்றி பேசணுமா. யார் வேணும்? அவ இல்லை, வெளியே போயிட்டாங்க, அப்படி முடிச்சுக்கணும். வாங்களே, உட்காருங்களே, நல்லா இருக்கிறீங்களா என்று நெருங்கிய உறவினர்கிட்ட பேசுகிற போல என்ன செய்யக்கூடாது? அன்னியவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஃபோன்லேயும் சரி அல்லாஹ் ஹராமாக்குறான். குரலுக்கு பரதா இருக்குது. அதனால தான் பெண்கள் பாங்கு சொல்லக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு தொழு வைக்க முடியாது, பெண்கள் அல்லாஹ் நபியாக அனுப்பலை, பெண்களுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் அல்லாஹ் கடமையாக்கலை. தொழுகையில் ஆண்களுக்கு பின்னாடி தொழுகிற கட்டாயம் வந்தால் பெண்கள் ஆமீன் சத்தமாக சொல்லக்கூடாது. பெண்கள் ஆமீன் சத்தமாக சொல்லக்கூடாது. இமாமுக்கு தப்பு வந்துருச்சு, ஒரு பெண்ணுக்கு தெரியுது இமாம் ருக்கு போகாமல் சுற்றுது போயிட்டாங்கன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ்னு ஆம்பளைங்க சொல்லலாம். பெண்களாக இருந்தால் கை தான் தட்டணும், குரலை உயர்த்தக்கூடாது. தொழுகையில் சட்டம் இது. இன்றைக்கி குரலுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள்.
பெண்கள் பயான் செய்கிறாங்கண்ணே. எதில்? வாட்ஸ்அப், இதில் மீடியாவில். கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, குரல் வெளியே வரக்கூடாது, மைக்கில் பெண்கள் பேசக்கூடாது. பெண்களுடைய குரலுக்கு அல்லாஹ் பரதாயிடுகிறான். யாருடைய உள்ளத்தில் என்ன சபல எண்ணம் இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ் மனிதனை அப்படி தான் படைத்திருக்கிறான். வக்குல்னா கவுலம் மஅரூஃபா. ஆகவே எதிரில் உள்ளவங்ககிட்ட அந்நியவங்ககிட்ட பேசுகிற நிலைமை வந்தால் கண்ணியமாக பேசி அனுப்பிடுங்க. அதுக்காக சண்டை போட்டு விரட்டுறது இல்லை, கண்ணியமாக பேசுங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நபியினுடைய மனைவிமார்களை வீட்டுக்குள்ளேயே தங்கிருங்க, வெளியே வராதிய. இதை அடைச்சி வைக்கிறதுக்கு இல்லை, என்ன ரொம்ப கொடுமை செய்து இஸ்லாம் இல்லை. உங்களை பரிசுத்தமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபியினுடைய மனைவிமார்களே, நபியினுடைய குடும்பத்தார்களே, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய கட்டளை. நீங்கள் வெளியே வந்தால் பல பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அதனால் பல சஞ்சலங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் ஏற்படும். ஆயிஷா ரலியல்லாஹு ஏற்பட்டுச்சா இல்லையா? எவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு. அவங்க அவ்வளவும் ரசூலுல்லாஹ்வோட போயே இப்படி நடந்துச்சு. இன்றைக்கி பெண்கள் பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அறியாமை காலத்து பெண்களை போல உங்களை சோடித்து கொண்டு அலைந்து திரியாதீர்கள். வெளியே போகிறவங்க பரதாவோட முறையாக. ஒவ்வொரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதும் பயந்துக்கிட்டே போகணும். அல்லாஹ் என்னை கொண்டு இந்த உம்மத்தில் எந்த குழப்பம் வராமல் பார்த்துக்கோ அல்லாஹ். நபி சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஷைத்தான் இருக்கிறான். இந்த பெண்ணு எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவா? இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான். இவளை வைத்து ஏதாவது ஒரு ஃபித்னாவை உண்டாக்க இயலாதா? பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி வீட்டு வாசல்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். ஃபோனை எப்போ எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்களா? ஏதாவது யாருக்காவது டைப் பண்ண மாட்டாங்களா? யார்கிட்டையாவது மெசேஜ் அனுப்ப மாட்டாங்களா? ரொம்ப ஈஸி. இன்றைக்கி எல்லா வலைதளங்களும் இன்றைக்கி அல்லாட்ட ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. யார் யார் எங்கன்னு சிக்கி கிடக்கிறாங்க, வெளியே தெரியாது. வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹி. அறியாமை காலத்து பெண்கள் போல் இன்றைக்கி வாகனத்தில் பெண்கள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி கணவன்மார்களே கற்றுக் கொடுக்குறாங்க பின்னாடி உட்காந்துட்டு. எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம். வாப்பா மவுளுக்கு கற்றுக் கொடுக்குறார் பைக் ஓட்ட. நல்லா பாதுகாக்கணும். இது எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. பட்டுக்கோட்டை போயிட்டு வர்றாங்க, நடு ரோட்டில் பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. பொம்பளையும் வர்றாங்க பைக்கில், தள்ளிக்கிட்டு வரணும். ஊர் வரைக்கும் வர இயலுமா? யார்கிட்ட உதவி தேடணும்? அண்ணியவங்கிட்ட உதவி கேட்கணும். என்ன நடக்கும்? என்ன உத்தரவாதம் இருக்குது? மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா நம்ம அளவுக்கு தான், நம்மளை கஷ்டப்படுத்துறது இல்லை. எந்த கடமையும் பெண்களுக்கு அல்லாஹ் வைக்கலை. பெண்களுடைய நிர்வாகம் வீட்டு நிர்வாகம் தான், பிள்ளைகளை தர்பியத் செய்கிறது தான், வீட்டு ஆண்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கிறது தான். வீட்டில் இருந்து அல்லாஹ் சொல்ற வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, வீட்டுக்குள்ளே இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், சில மனைவிமார்களோட நிலைமை எப்படி இருந்துச்சா, நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரலையா. ஜனாசா தான் வெளியே வந்துச்சு, மஸ்ஜிதுக்கும் போகலை. கூப்பிடுவாங்களா, ஹஜ்ஜுக்கு போகலாம் வாங்க தாயை, போயிட்டு வரலாம். ஹலீஃபாக்கள் கூப்பிடுவாங்க, உம்ராக்கு போயிட்டு வரலாம் வாங்க. நாங்கள் எங்களுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அமலெல்லாம் முடிச்சிட்டோம், இனி நாங்கள் எந்த வாகனத்திலையும் ஏற தயாரில்லை. ஜனாசா தான் வீட்டை விட்டு வந்துச்சு. அவங்க வீடு எப்படி இருந்துச்சு? நம்ம வீடு மாதிரியா? பங்களாவா? எப்படி? நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெட்ரூம் அளவுக்கு தான் அவங்க வீடு. பெட்ரூம் கூட இல்லை, அட்டாச் பாத்ரூமை வச்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்ய போவாங்க, ஆயிஷா நாய் காலை மடிச்சிக்கிடுவாங்க, எந்திரிச்சோடனே காலை நீட்டிக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் போகும்போது காலை என்ன செய்வாங்க? தட்டி விடுவாங்க, மடக்கிடுவாங்க, சுஜூத் செய்வாங்க, எந்திரிச்ச பிறகு காலை நீட்டிக்கிடுவாங்க. அவ்வளோ குறுகிய இடம் தான் வீடு. அதுக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்தாங்க. கூப்பிட்டா கூட வெளியே வரல. இன்றைக்கி என்னங்க, பெரிய ஊட்ட வச்சுட்டு மாடியை போட்ட பயமாக இருக்குது, வாசலை போட்ட பயமாக இருக்குது. இதை யார் பராமரிக்கிறது? நிம்மதி இல்லை. ஏன்? தீன் இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் பத்தாது. அது குருணமா யுத்தலா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. வீட்டில் இருந்து அல்லாஹ் ரசூல் விஷயங்களை படிங்க, குர்ஆனை ஓதுங்க, தாலீம் செய்யுங்க. வீட்டில் தாலீமை கொண்டு தான் வீடு மதரசாவாக மஸ்ஜிதாக மாறும். நபி சொன்னாங்க, இஜ்அலு புயூத்தக்கும் மசாஜிதா. அவங்க வீடுகளை மஸ்ஜிதுகளாக மாற்றுங்க, மதரசாக்கள் ஒவ்வொரு வீடையும் ஆக்குங்க. இன்றைக்கி வீட்டு தான் காலியாகி கிடக்கு. தேட்டர் போல், கபரிஸ்தான் மாதிரி, ஹாஸ்டல் மாதிரி, ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு வீடுகள் மதரசா போல் ஆகணும். பெரியவங்களுக்கு உதவி செய்கிறது, வயசானவங்களை கவனிக்கிறது, பிள்ளைங்களுக்கு தீனை படித்து கொடுக்கறது, தொழுகையில் திக்ரில் ஈடுபடுறது, குர்ஆன் ஓதுக்கிறது, அப்படிப்பட்ட வீடுகளாக ஆகணுங்கிறது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வீட்டில் தாலீம் செய்யுங்க.
தலீம் அல்லாஹ் சொல்கிற விஷயம் கட்டாயம். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உங்களையும் குடும்பத்தாரை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கிற ஆயத்துக்கு விளக்கம் அல்லிமூஹும் அத்திபூஹும், குடும்பத்தார்களுக்கு மார்க்க கல்வியை படித்து கொடுங்கள், ஒழுக்கத்தை படித்து கொடுங்க. இதுதான். அதனால் கண்ணியமிக்க அல்லாஹ்னுடையார்களே, நபிசாசம் மனைவிமார்களுக்கே இந்த கட்டளையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு எவ்வளோ அவசியம். ஃபர்து இது. அல்லாஹ் சொல்கிறத நம்ம ஓதுறோம், நிறைய குர்ஆன் ஓதிட்டோம், நிறைய ஓதி முடித்தோம் மாஷா அல்லாஹ், ஆனால் அமலில் எதுவுமே இல்லாட்டி. அதனால் நம்ம இந்த விஷயங்களை குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தங்களை நபிசா சொன்னாங்க, நீங்கள் எனக்கு பின்னாடி என்னுடைய மஸ்ஜிதில் வந்து நீங்கள் தொழுகிறதை விட உங்களுடைய வீட்டில் மறைவான இடத்த தொழுகிறத அல்லாஹ் விரும்புகிறான்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த ஹதீஸுக்கு பிறகு பெண்கள் அதிகமான பெண்கள் மஸ்ஜிதுக்கு போகிறத ரசூலுல்லாஹ் ஹயாத்திலே நிப்பாட்டிட்டாங்க. வயசான மூதாட்டிகள் தான் பள்ளிக்கு போவாங்களாம். வயசான மூதாட்டியான பெண்கள் தான் மஸ்ஜிதுக்கு போவாங்க. வாலிப பெண்கள் போகிறத நிப்பாட்டிட்டாங்க. மஸ்ஜித் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வீட்டிலே தொழுதாங்க. அதுலேயும் எப்போ தொழுவ போவாங்க பெண்கள் சொன்னால் இருட்டு தொழுவைக்கு மட்டும்தான் போவாங்களாம், இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துடலாம். மஸ்ஜிதில் எவ்வளோ கட்டுப்பாடு இருந்துச்சு நபிசாசம் காலத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவ வைப்பாங்க. முன்னாடி ஆண்கள், ஆண்களுக்கு சிறந்த சஃப்பு முன் சஃப்பு, பெண்களுக்கு சிறந்த சஃப்பு கடைசி சஃப்பு. ஆண்கள் பெண்களுக்கு இடையில் சிறுவர்களை நிப்பாட்டுவோம். சிறுவர்களுக்கு சிறந்த சஃப்பு 2வது 3வது சஃப்பு. அங்கே சிறுவர்களை நிப்பாட்டுவாங்க, அதுக்கு பின்னாடி பெண்கள் தொழுவாங்க. தொழுகையில் எவ்வளோ கட்டுப்பாடு. முதல்ல இமாமோடு சேர்ந்து பெண்கள் சுஜூதுக்கு போயிடணும். அல்லாஹ் அப்படின்னு போகும்போது முதல்ல பெண்கள் பின்னாடி உள்ளவங்க சுஜூதுக்கு போயிடணும். அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் சுஜூது போன பிறகு தான் சஹாபாக்கு சுஜூதுக்கு வரணும். எழுந்திருக்கும் பொழுது முதல்ல ஆண்கள் எந்திரிக்கணும், பிறகு பெண்கள் எந்திரிப்பாங்க. தொழுகை முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்காத வரைக்கும் சஹாபாக்கள் எந்திரிக்க மாட்டாங்க. திக்கரில் துவால இருப்பாங்க. பெண்கள்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு தான் நபிசாசம் எந்திரிப்பாங்க. அது பிறகு தான் ஆண்கள் போவாங்க. இன்றைக்கி பெண்கள் பள்ளிக்கு வந்தால் கூட்டம் நிறையா வரும் பள்ளிக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்கு வர்றதுக்கு நான் ஹராம் இல்லை, பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரலாம், அனுமதி இருக்குது. அவங்களும் அல்லாவுடைய அடிமைகள் தான், அல்லாவுடைய வீட்டுக்கு வரலாம், ஆண்கள் எல்லா நேரத்துக்கு வந்துட்டு போகலாம், தப்பு இல்லை. நபிசா சொன்னாங்க, பெண்கள் வர இருந்தால் அனுமதி கேட்டு பள்ளிக்கு வாங்க. 2வது சொன்னாங்க, சோடிச்சிக்கிட்டு வராதிங்க. சோடிக்காமல் யாராவது வீட்டு விட்டு வெளியே வருவாங்களா, நறுமணம் பூச்சிட்டு வராதிங்க நபிசா சொன்னாங்க. பல கண்டிஷனை போட்டாங்க. அதிலே விளங்குது நபிசாசம் சொல்லாமல் சொல்கிறாங்க, நீங்களாம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுங்கன்ட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் பார்த்து தான் அவங்க ஆட்சி காலத்தில் பெண்கள் வீடுகளிலே தொழுவுங்க, மஸ்ஜிதுக்கு வராதிங்கன்னு தடை செஞ்சாங்க. இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சிறந்த வேலையை செஞ்சாங்க. இன்றைக்கி ஏற்பட்ட ஃபித்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் நபிசாசனமும் இதை தடை செஞ்சுப்பாங்கன்னாங்க. அப்போவே ஃபித்னாங்கிறாங்க. அவங்க காலத்தே ஃபித்னான்றா நம்ம காலத்தை என்ன சொல்ல, ரொம்ப பயப்படணும். சின்ன நன்மைக்காக இன்றைக்கி எப்படி ஹஜ்ருல் அஸ்வதில் முத்தமிடுறது சுன்னத்து தான். ஆனால் அந்த சுண்ணத்தை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு முட்டி மோதிக்கிட்டு போய் அடுத்த ஆளுக்கு சிரமம் கொடுத்து போகிறது ஹராமாக போகுது. ஒரு சுண்ணத்தை செய்கிறதுக்கு ஹராமை செஞ்சு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தூரத்துலேருந்து கையை காட்டி முத்தமிட்டாலே அந்த நன்மை கிடச்சிடும் நபிசாமி சொல்லிட்டாங்க. இல்லை நான் போய் அவன் ஒருத்தர் போகிறாரு, அதனால் ஒருத்தர் காலை மிதிச்சார், ஒருத்தருக்கு உதவலியை நெரிச்சார், அவர் தன்னை தானே மாய்ச்சிக்கிறார். அங்கே போய் இது என்ன ஷஹீதா? அப்படி தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டு அதை செய்கிறது சுண்ணத்து இல்லை. அந்த மாதிரி தான் சில நலவை நாடி நாம் மஸ்ஜிதுக்கு போகணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க. குறிப்பாக ராத்திரியில் சாமத்தில் தொழுவ போகிறாங்க. அதனால் எவ்வளோ சிரமங்கள் வீட்டில் ஆண்களுடைய ஹக்கு பாதிக்கப்படும், பிள்ளைங்களுடைய ஹக்கு பாதிக்கப்படும். அவங்க போகிறதுனால நோயாளிகள் கஷ்டப்படுவாங்க. இனி அவங்க போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை, பெண்கள் வெளியாகிட்டாங்கன்னா வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதனால் தூரமான இடங்களுக்கு மஸ்ஜிதுகளில் போய் ஏற்பாடு இருக்குதுங்கிறதுக்காக பெண்கள் போகிறது நன்மையும் இல்லை, சிறந்ததும் இல்லை. அது அவங்கவுங்க வீடுகளில் இன்ஃப்ராதியாக அமல்கள் செய்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேணுதலாக இருந்து கொள்ளணும். பல்வேறு விஷயங்கள் நமக்கு சரித்திரங்கள்லையும் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகான வாழ்க்கையை நம்ம காட்டி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள்கிட்ட இது போன்ற பேணுதலான வாழ்க்கை வரணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய பரதாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லா வகையான ஃபித்னா சோதனை விட்டு அல்லாஹ் அந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த